இவ என்னதான் பண்றாளோ தெரியலையே. கீ வேற எங்க வச்சேன்னு தெரியல. நிஷா நிஷா, சீக்கிரம் தரமா, கதவு தரமா. என்னம்மா பண்ற? கதவு தரமா. ஃபோன் பண்ணாதான் எடுக்க மாட்டேன்றா. கீ கிடைச்சிடுது, திறக்க வேண்டியதுதான். ஐயோ நிஷா கீழே விழுந்து கிடக்குறா. என்னாச்சு இவளுக்கு? தண்ணி தெளிச்சுதான் எழுப்பணும் போல இருக்குங்க. என்னம்மா இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன் மேலே? ஏம்மா எதுக்குமா தண்ணியை ஊற்றினேன் மேலே? எவ்வளோ நேரமாடி கதவை தட்டுறது? என்னடி பண்ணுற? ஏன்டி கீழே விழுந்துட்டு இருக்க? என்ன ஆச்சு ராத்திரி? ஏன் கனவு கனவு என்ன கண்டியா? நம்ம என்ன கீழே படுத்துட்டு இருக்கோம்? ஏன்? சரி சமாளிப்போம். ஏசி கட் ஆயிடுச்சு, அதான் சில்லுன்னு கீழே இருக்கட்டும் சொல்லிட்டு கீழே படுத்துக்கணும். இதில் என்ன இருக்கு? மணி 12 ஆகுதுடி, இன்னும் டிஃபன் கூட சாப்பிடலடி. நீ என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்கிற நீ? மணி 12. டயர்டாக இருந்ததுமா, அதான் தூங்கிட்டேன். என்னம்மா இப்போ? சரி நீ போய் டிஃபன் எடுத்து வை, நான் குளிச்சுட்டு வரேன். ஹீட்ரு போட்டு தண்ணியை பிடி, நான் அதில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உனக்கு என்ன திருஷ்டி பயம் எது இருந்தாலும் போயிடும். சரியா? சரிம்மா, என்னை குளிக்க விடு, எதையாவது கலந்து வை. வாங்கப்பா வாங்க, உட்காருங்க. நீங்களே பாருங்கப்பா, மணி என்ன ஆகுது? 1 ஆக போகுது. இந்நேரத்துக்கு டிஃபன் சாப்பிட்றா. இவ்வளோ நேரம் எழுப்பிட்டு இப்போதான் எழுந்து வரா. கீழே வேற விழுந்து கிடந்தாப்பா கட்டில இருந்து. அப்புறம் என்ன ஆச்சு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தாத்தா இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை தாத்தா. ராத்திரி இன்னும் டயர்ட் ஆயிடுச்சு, லேட்டாக தூங்கிட்டேன். அதுதான் காத்தால நல்லா தூங்கிட்டேன். இப்போ எழுந்த ஒரு நாள் லேட்டாக எழுந்ததுக்கு இப்படி கத்துறாங்க அவங்க. விடுமா விடுமா, நீ சாப்பிடுமா, டிஃபன் சாப்பிடுவா முதல்ல. அப்பா முதல்ல இவளை கூட்டின்னு போய் ஒரு வேப்பலை அடிச்சிட்டு அப்படியே மசூதி கூட்டின்னு போய் ஒரு முடிக்கயிறு போட்டு வரணும்ப்பா. எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குதுப்பா. அம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ நல்லா தானே இருக்கிற, எனக்கு என்ன கேடுகாலம்? நல்லா தானே இருக்கிறேன் நான். ஏன் இப்படி எல்லாம் புறம்பிட்டு இருக்கிற நீ? சரி சரி, நீ சாப்பிடுமா முதல்ல, நீ சாப்பிடு. லக்ஷ்மி நீ கத்தாத, பொறுமையா இரு. எனக்கு என்னப்பா கத்தணும்னு ஆசையா? காத்தால நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? பயந்து போய் தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இவ என்னடா இப்படி பேசுறா? சரி சரி, ஒன்றும் இல்லை அவளுக்கு, அவள் நார்மலா தான் இருக்கிறா. நீ நார்மல் ஆகும், நீ கூல் ஆகும். தாத்தா இந்த அம்மாவை பாருங்க தாத்தா, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வீட்லயே வச்சிருக்காங்க. எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போகுது. ஏதாவது பண்ணுங்க தாத்தா நீங்க. சரி லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேரும் வெளியில போலாம். என்ன ஓகேவா? என்ன தாத்தா உங்க கூட வா? எங்க போறது நம்ம 2 பேரும்? நான் தனியா போய் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்கணும். இப்ப இருக்க நிலைமைக்கு உங்க அம்மா உன்னை தனியெல்லாம் விட மாட்டாமா? நான் உன் கூடவே வரேன். நீ எங்க போகணுமோ சொல்லு, உன்னை விட்டுட்டு நான் அப்படியே கடைக்கு போயிட்டு வரேன் நான். சரியா? சரி தாத்தா, குட் பிளான். லக்ஷ்மி, லக்ஷ்மி இங்க வாமா கொஞ்சம். என்னப்பா? என்ன சொல்றாவா? நான் வெளியில போகணுமாமா? ஆமாம்மா, அவன் வெளியில போனான்றமா. நான் அவனை கூட துணைக்கு போயிட்டு வரேம்மா. நீங்க கூட போறதுன்னா அனுப்பிச்சு விடுறேன், இல்லைன்னா தனியாலாம் அவளை அனுப்ப முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. தேங்க்யூ தாத்தா, லவ் யூ தாத்தா, ஸ்வீட் தாத்தா. போதும் போதும், உன் ஐஸ் ஒரே டஜன் பொழுது போச்சு. ஜோரங்கரம் வந்துட போகுது எனக்கு. வாங்க தாத்தா. இப்பரா கார் ஓட்டுறமா நீ? ஆமா தாத்தா, நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்மளே தான் செல்ஃபா பார்த்துக்கணும். மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது தாத்தா. அதுவும் நல்லதுதாம்மா. டிரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் தாத்தா. ரொம்ப லாங் டிரைவ் போகணுன்னு ரொம்ப நல்ல ஆசை. ஒரு நாளைக்கு போகலாமா தாத்தா? கிராமத்து வீட்டுக்கு போனால் போகுது, அங்கே கார்லேயே போயிட்டு வரலாம். இவனால் டிரைவ் பண்ண முடியுமா அவ்வளோ தொலைவு? ஓகே தாத்தா, நான் ரெடி. எவ்வளோ லாங் டிரைவ் போகணுன்னாலும் நான் வருவேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? இந்த லைட்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கலையே. இந்த லைட்ஸ் எங்க இருந்து வருது? இன்னைக்கு என் மேல படுமா? நான் ஃபோன் பண்றது மாதிரி பண்ணலாம். அம்மா இந்த லைட் எரியுதாம்மா வீட்டுல? என்ன பவர் கட்டா? நல்லா செக் பண்ணுமா, எனக்கு அந்த லைட் வேணுமா. நைட் நான் வந்து படுக்கும் போது எனக்கு அந்த லைட் வேணுமா. அந்த ரூம் லைட் பல்பு ஃபீஸ் போயிடுச்சு, அதை மாத்திடுமா.
லைட் கிடைச்சிருக்கு எனக்கு. வெளிச்சம் வந்துருச்சு என்னோட லைஃப்ல. நைட் என்னோட ரூம்ல லைட் எரியும். ஐ அம் சோ ஹாப்பி. அவன் என்ன சொல்றான்? நைட் அவன் ரூம்ல லைட் எரியும்னு சொல்றானே. என்ன சொல்றானா? போய் பார்க்கறேன். ரொம்ப தேங்க்ஸ். லைட்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. நைட் என்னோட ரூம்லயும் அந்த லைட் எரியும். ரொம்ப தேங்க்ஸ். அவன் நமக்கு தான் தேங்க்ஸ் சொல்றான். ஜாலி ஜாலி. என்னம்மா ஹாப்பி மூட்ல இருக்கிற? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டியா? மீட் பண்ண மாதிரி தான் தாத்தா. அது என்னம்மா மீட் பண்ணா மாதிரி? இப்ப மீட் பண்ணலையா நீ? இல்ல தாத்தா, மீட் பண்ண அததான் வாய் தவறி சொல்லிட்டேன். காலம் கெட்டு போய் கிடக்குதுமா. அதனாலதான் உங்க அம்மா அனுப்பத்துக்கு பயப்படுறா, வெளியில அனுப்பத்துக்கு. தாத்தா, கண்ணுக்கு தெரியாத சக்தி என்னன்னு சொல்றது தாத்தா? மந்திரவாதி, மாயம் பண்றவன், மந்திரக்காரன் தான் சொல்லுவாங்க. ஐயோ, மாய மந்திரம்லாம் பண்ணுவாங்களா? அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க தாத்தா? மந்திரம் போட்டு அவங்கள வசியம் பண்ணிடுவாங்க. பொண்ணுங்களா இருந்தா, இல்ல தேவையில்லாதவங்களா இருந்தாக்கா அவங்கள எங்கேயாவது இட்டுன்னு போய் கொலை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மந்திரக்காரங்க, மாயக்காரங்க எல்லாம். வேண்டாதவங்க எல்லாம் சாவடிச்சுடுவாங்க. தாத்தா, இங்க காஃபி சூப்பரா இருக்கும். வேற என்ன சாப்பிடுறீங்க நீங்க? காஃபி. போதுமா? என்ன சாப்பிடுறீங்க? இட்லி, தோசை, பொங்கல், மெதுவடை, மசால் வடை, பூரி எல்லாம். தாத்தா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? வடை என்ன சாப்பிடுறீங்க தாத்தா? வேணாமா, காஃபி மட்டும் சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கா அப்படி தாத்தா பேத்தியும். ஆமாம்மா, வெளியே போயிட்டு வந்தாவே சந்தோஷம் தானே. அதுவும் அவள் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்தா, அதனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏம்மா, நான் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது? பாருங்கப்பா, என்ன சொல்ற பாருங்கப்பா. அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்காதான். விடுமா விடுமா. சரி, காஃபி எடுத்து வரட்டுமாப்பா? வேணாமா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம் நாங்க. என்ன ரஞ்சு, நான் நாளைக்கு காலையில வந்துடுறேன் வீட்டுக்கு. நான் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கிறா. அவளுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் லேட்டாக தூங்கிட்டா, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. என்னப்பா அம்மாவா? அவங்களுக்கு உங்களை பார்க்காதது முடியல. ஆமாம்மா, நான் இல்லைன்னா அவளுக்கு போர் அடிக்கும். அவன் என்ன பண்ணுவா? உடம்பு நல்லா இருந்தால் அவளையும் கூட்டு வந்துட்டு இருப்பேன். அவளுக்கு உடம்பு முடியல. சரி, நான் நாளைக்கு காலையில கிளம்புறேம்மா. சரிப்பா, நான் என்ன சொல்றது? அம்மாவையும் பார்க்கணும்ல நீங்க. எனக்கு டிஃபன் வேணாம், எனக்கு பசிக்கல எனக்கு. இதை பாருங்கப்பா, சொன்னா மட்டும் கோவம் வருது அவளுக்கு. டிஃபன் வேணாமா, பசிக்கலன்றோம். என்ன சாப்பிட்டா ஆகும்? சாயந்தரம் காஃபி தானே குடிச்சான்னு சொன்னீங்க. ஆமாம்மா, காஃபி மட்டும் தான் குடிச்சா. ஏன் இப்போ வேணாம்னு சொல்கிறா? 2 இட்லியாவது சாப்பிடுமா. நான் வேணா ஊட்டி விட்டுமா? ஆமா, சின்ன பாப்பா ஊட்டி விடுங்க. ஏய், குழந்தை தானடியாவா? சொல்லுங்க தாத்தா, நல்லா அம்மாக்கு எப்போ பார்த்தாலும் திட்டிகினே இருக்கிறாங்க. நீ பண்ணுறது மட்டும் நல்லா இருக்கா? சரிம்மா, அவளுக்கு ஒரு டம்ளர் பாலாவது கொடுத்துரு. அவதான் டிஃபன் வேணான்ற. பாலாவது கொடுத்துரு. பாலை குடிச்சிட்டு படுக்கட்டு. வீடு காத்தாரு எழுந்து சாப்பிடுவா. இந்த பாலில் ஒரு தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கலாம். அப்போ தான் அவன் நைட் நிம்மதியாக தூங்குவான். காலையில் எழுந்துப்பான். இல்லாட்டி 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு டிஃபன் கூட சாப்பிடாத உடம்புக்கு எடுத்துக்கிறா. சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாக போடலாம். அப்போ தான் மாத்திரை கலந்துருக்க தெரியாது அவளுக்கு. நிஷா, இந்த பாலை குடிச்சிட்டு கப்பை கொடு எனக்கு. நீ அப்புறம் வச்சுட்டு போ அப்படின்னு மறந்துடுவேன், குடிக்க மாட்டேன். வச்சுட்டு போமா, நான் குடிக்கிறேன். இல்லை இல்லை, நீ குடிக்க மாட்டேன். நீ இப்போவே குடிச்சிட்டு கப்பை கொடு. விட மாட்டியே நீ. இந்தா கப்பு. இந்த அம்மா வேற அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு ஒரே தொந்தரவு பண்ணுறாங்க. ஆமாம், இந்த லைட்ஸ் எப்போ வரும்? இப்போ வருமா? எத்தனை மணிக்கு வரும்னு தெரியலையே. ஒரே தூக்கமாக வருதே. சரி, சும்மா படுக்கலாம். என்ன இது? லைட்ஸ் லைட்ஸ் சொல்லிட்டு வர சொல்லிட்டு இப்போ நல்லா தூங்குறாளே. எழுப்புவோமா? அப்புறம் பார்த்து பயந்துட போறா. வேணாம் வேணாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்.
To be continued.